தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு இன்னைக்கு மதியம் அதாவது மண்டே மதியம் 3 மணியோட க்ளோஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ஷன் விண்டோஸ் வந்தா வரலாம், மேபி வராம கூட போகலாம். அது க்ளோஸ் ஆயிடும். அடுத்ததா எப்பயும் பொதுவா வந்து என்ன நடக்கும்னா, ஆல் இண்டியா கோட்டா தான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனே வரும். இந்த வாட்டி உங்களுக்கு தெரியும், நிறைய இஷ்யூஸ் நடந்தது. எக்ஸாம் தள்ளி வந்து போஸ்ட்போன் ஆச்சு. நிறைய விஷயங்கள் நடந்ததுனால ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. அதனால தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இமிடியேட்டா வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுவும் அப்ளிகேஷன் டேட்டுமே முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்படின்றது எப்ப வரும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றது. 2வது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணணும்னா ஃபீஸ் எவ்வளோ ஆகும்? நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றதுமே இந்த இடத்துல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் அது அப்படியே இருக்கட்டும். ரேங்க் லிஸ்ட் வெளியே வரும். அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு கட் ஆஃப் என்னன்றது எக்ஸாக்ட்டா நம்ம குடுத்துரலாம். ஸோ இப்போ வந்து எம்சிசி நடத்துற ஆல் இண்டியா கோட்டா. இந்த ஆல் இண்டியா கோட்டா வழியா மட்டும் தான் வந்து நீங்க எய்ம்ஸா இருந்தாலும், ஜிப்மரா இருந்தாலும், இது இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டில எங்க நீங்க வந்து ஆ சீட் எடுக்கணும், எம்பிபிஎஸ்ஸோ, பிடிஎஸ்ஸோ எடுக்கணும்னா ஆல் இண்டியா கோட்டா வழியா தான் அப்ளை பண்ண முடியும். இது புதுச்சேரி ஜிப்மர்ல இருக்கிற காலேஜ்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்க ஆல் இண்டியா கோட்டா வழியா தான் எடுக்கணும். அது பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி. ஆனா பாண்டிச்சேரியில இருக்கிற ஸ்டூடெண்ட் பாண்டிச்சேரியோட இன்டர்னல் கோட்டாக்குள்ள வரலாம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து அந்த மாதிரி வர முடியாது. ஸோ இது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். 2வது நீங்க அப்ளை பண்றீங்க எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற பெரிய பெரிய சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க அப்ளை பண்ணணும்னா இது வழியா வரீங்க. அப்படி வரும்போது டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு தனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அது இருக்கணும். 2வது வந்து இங்க இந்த இடத்துல வந்து நீங்க எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற டீம்டு யூனிவர்சிட்டி இல்லாத மத்த மெடிக்கல் காலேஜஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஃபீஸ பொறுத்தவரைக்கும் ₹5000 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது வரும். அப்ளிகேஷனுக்கு ஒரு தனியா எக்ஸ்ட்ரா ஒரு 500 அப்படின்னு சொல்றது வரும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது 5000 வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு 500 ₹1000 கிட்டத்தட்ட வருது. ஸோ இது வந்து மத்ததுக்கு. அதுவே நீங்க டீம்டு யூனிவர்சிட்டில எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல செக்யூரிட்டி டெபாசிட் மட்டுமே ₹2,00,000 பே பண்ற மாதிரி வரும். செக்யூரிட்டி டெபாசிட் ₹2,00,000 பே பண்ணணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது செக்யூரிட்டி டெபாசிட் ₹2,00,000 நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி பே பண்ணணும்னா, அப்ப இப்பவே முன்கூட்டியே அமௌண்ட் எல்லாம் ரெடியா வச்சிருக்கணும். அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ன்றது ரீஃபண்டபிள் தான். அதே நேரத்துல உங்களுக்கு சீட்டே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா ரீஃபண்ட் ஆயிட போகுது. அதுல இஷ்யூ கிடையாது. சீட்டு கிடைச்சிச்சுனாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். அத பத்தி வொரி பண்ண தேவையில்ல. ஆனா டீம்டு யூனிவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த அளவுக்கு பே பண்ணணும். பட் நம்ம சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு ஃபீஸ்ன்றது கண்டிப்பா 15 லட்ச ரூபாயிலிருந்து 20 லட்ச ரூபா வரைக்குமே வருடத்திற்கு வரும். அத நீங்க ரெடி பண்ணி தான் ஆகணும். அது வந்து மார்க் நமக்கு குறைவா இருக்குது. ஆனா நாங்க எம்பிபிஎஸ் தான் படிக்கணுன்ற சூழ்நிலை இருக்கும்பொழுது டீம்டு யூனிவர்சிட்டிய அப்ரோச் பண்ணலாம். வேற உங்களுக்கு அமௌண்ட் கையில இருந்தது அப்படின்னு சொன்னா. இல்லன்னா அது பண்ண முடியாது. சரிங்களா? இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எப்ப பண்ணலாம்னா, கண்டிப்பா வந்து 31ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமா வந்து உங்களுக்கு அந்த ஆல் இண்டியா கோட்டாக்குரிய அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆயிடும். ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல நான் சொல்லுவேன். அத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். ஏன்னா நெறைய பேரண்ட் நெறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த சூழ்நிலையில. இப்ப வந்து நீட் தேவையா இல்லையான்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்காது. அடுத்த வருஷம் இருக்கிற மாணவர்களுக்கு. இப்ப இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பா நீங்க இது வழியா தான் வரணும். இது வழியா தான் அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல இத பத்தி எதுவுமே யோசிக்காம, நீங்க அடுத்த ப்ராசஸ் என்னென்ன நடக்குதோ அதற்குண்டான வேலைகள மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கு ரெடியா இருக்கிறீங்கன்னா, நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு என்னென்ன அப்ளை பண்ணீங்களோ சேம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நீங்க நெறைய டாக்குமெண்ட் அப்ளை பண்ணீங்க இல்லையா? அந்த மாரி அவ்ளோ டாக்குமெண்ட்டுமே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இங்க தேவைப்படாது. சரி, அதனால அத பத்தி நீங்க வொரி பண்ண தேவையில்ல. ரொம்ப ரொம்ப கம்மியான டாக்குமெண்ட் வேணும். அந்த என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, நீங்க வேணும்னு நெனச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த டாக்குமெண்ட் என்னன்றது தனியா ஒரு வீடியோவா நான் ஒரு ஷார்ட் வீடியோ கூட உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்குரிய அமௌண்ட் பிளஸ் நீங்க டீம்டு யூனிவர்சிட்டியா படிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, அதற்குரிய ஃபீஸ் அந்த டியூஷன் ஃபீஸ்ன்றது ரொம்ப ஹையா இருக்கும். அது இந்த விஷயங்கள்லாம் எடுத்து நீங்க தயாரா வச்சீங்கன்னா, நம்ம வந்த உடனே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். நீங்க இமிடியேட்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்துன்னு சொன்னா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. தவறாம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்துல சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.